அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமேன். ஆபகுக் 2:3. This vision is for future time. It describes the end and it will be fulfilled. If it seems slow in coming, wait patiently, for it will surely take place. It will not be delayed. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கூட தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாகவும் அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படியாகவும் அவர் விரும்புகின்றார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தைகளும் ஒவ்வொரு தரிசனங்களும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், 9வது மாதம் முடிந்து 10வது மாதத்துக்குள் நான் வந்துவிட்டேன். இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள், நான் கண்ட தரிசனங்கள் இன்னும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பெற்றோர்களுடைய வாழ்க்கையில நடைபெறவில்லையே என்று நீங்கள் ஏங்கி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த காலம் என்றால் இன் அப்பாயிண்டட் டைம். அவர் நமக்காக நியமித்திருக்கிற நேரம். ஆம், ஆபிரகாம் என்ற பக்தனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 வருடங்கள் காத்து கொண்டிருக்க நேர்ந்தது. ஆனாலும் அதை அவர் பெற்றுக்கொண்டார். அதற்கு காரணம் அவர் அந்த வார்த்தையின் மேல் வைத்திருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தான். வாக்குத்தத்த வார்த்தைகளையும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் 100க்கு 100 அவர் முழுமையாய் நம்பினபடினால் தேவன் அதை அவருக்கு ஆமேன் என்றும் அவர் வாய்க்க செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களையும் அவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளையும் நிறைவேற்றுவார் என்று நான் நம்பி விசுவாசிக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நினைக்கலாம், இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றது, இதற்குள் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை செய்து விடுவாரா என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனமாற மனுஷர் அல்லவே என்று வேதம் சொல்கிறது. அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு வரைக்கும் உங்களையும் என்னையும் அவர் கைவிடுவதில்லை என்று என் வேதம் சொல்கிறது. ஆம், நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் நிச்சயமாய் பெருகுவீர்கள். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பயப்படாதிருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்புவீர்களா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளும் நீர் எங்களுக்கு காண்பித்த தரிசனங்களும் நிச்சயமாய் நீர் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. அது எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய சபையில் அது நிச்சயமாய் நடைபெறும் அப்பா. தாமதிக்குவது எல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே. அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் அது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.